உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய இறுதிக்கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மூன்று மாதங்கள், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த 3 மாதங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்களினுடைய நிலையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், அதனால் எந்த அளவுக்கு மேன்மை அடைய போகிறீங்கன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக மிதுனராசி அன்பர்கள், புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் மனசில் ஒன்று நினச்சிங்கன்னா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க, எதுலேயும் தெளிவாக யோசிப்பீங்க, மனசாட்சிக்கு நேர்மையாக இறங்கி செயல்படுவீங்க, உழைப்பாளிகள், திறமசாலிகள். இன்னைக்கு வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க தான் இருப்பாங்களே தவிர பாதிக்கப்பட்டவங்களோ இல்லை நீங்கள் உங்களால் கெட்டு போயிட்டேன்னு சொல்கிற அளவுங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு தெய்வ சிந்தனையோடு வாழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான சோதனைகளை கடந்து வந்துட்டீங்க. இந்த சோதனைகளால் சிலர் உங்களுக்கு வேண்டியவங்களே நீங்கள் இழந்துட்டீங்க. கடந்த காலகட்டங்களில் சில இழப்புகளை சந்தித்து வந்தீங்க, மன அழுத்தங்களுக்கு ஆளானீங்க. ஒரு மனுஷனுக்கு கஷ்டம்னு ஒன்று வரும் பொழுது தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் அதனுடைய வலி வேதனை படுத்தா தூக்கம் இல்லை, பல யோசனைகள், பல சிந்தனைகள். ஏன்னா கௌரவத்துக்கு கட்டுப்பட்டு வாங்கின இடத்துல சரியாக கொடுக்க முடியாத ஒரு நிலைமை. எந்த அளவுக்கு நீங்கள் அந்த கௌரவத்தை காப்பாற்றவும் கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் எங்கெங்கே வாங்கக்கூடாத எல்லா இடத்துலையும் வாங்கி 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 இன்றைக்கி சாதாரணமாக ஆரம்பித்த பிரச்சனை பெரிய லெவலில் இன்றைக்கி ஒரு கடங்காரனாக நிற்கக்கூடிய நிலைமைகள் உருவாயிடுச்சு. பட் இது எல்லாத்தையும் நம்ம சரி செய்ய முடியுமான்னு நினச்சி எதிர்பார்த்த உங்களுடைய வாழ்க்கையில் இது எல்லாமே ஒரு அனுபவமாக இருந்தாலும் இப்போ அது தீரக்கூடிய ஒரு நேரத்துக்கு வந்து நிற்கிறீங்க. அப்போ என்னென்னா ஒரு நல்ல கிரக சுழற்சிகளால் ஒரு மாபெரும் மாற்றங்கள் பிறக்க போகுது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் இப்போ ஆட்சி வீட்டில் இருக்கிறாரு. அவர் ஒரு நல்ல 12ஆம் வீட்டை பார்க்கிறார். அடுத்தது அவர் விருச்சிக ராசிக்கு வரார். விருச்சிகத்திலிருந்து டைரெக்டாக உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போது இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இந்த பார்வைகள் ஒவ்வொன்றும் குருவும் ப்ளஸ் சுக்கிரனும் நேர்கோட்டில் பார்க்கும் அமைப்பு. செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 19ஆம் தேதி அவருடைய பெயர்ச்சி கடகத்துக்கு வந்துடும். இந்த வருடம் முடிகிற வரைக்கும் அதே இடத்துல தான் இருப்பார். புதன் பகவான் ஆட்சி ப்ளஸ் உச்சத்திலிருந்து அப்படியே படிப்படியாக மாறி ஒரு நல்ல இடத்துல ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு நிலை. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கடைசி எண்டில் சனியோடையே போய் சேர்ந்துருவார். எவ்வளோ பெரிய அருமையான அமைப்பு தெரியுங்களா? இது எல்லாமே நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன் தான். குடும்ப ரீதியில் சில நல்ல விஷயங்கள் செய்ய முடியலைங்க, எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் எல்லாம் நெருங்கி வருது. சுபகாரியங்கள் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு எல்லாமே பார்த்து சொக்க தங்கமாக இன்னைக்கு பெற்று வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு எல்லா தகுதி எல்லா திறமை இருந்தும் அவங்களுக்குரிய நல்ல லைஃப் அமைக்க முடியலைன்ற ஒரு வருத்தம். இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குரிய வேலை, அவங்களுக்குரிய கல்வி ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் அந்த கல்விக்கு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, ஆனால் போக முடியல. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அமைக்கிறோம், அதற்குரிய எல்லா ரிஸ்க் எடுத்தால் தன்னோட இருந்தவங்க கூட போயிட்டாங்க, தன்னால் போக முடியாத ஒரு நிலை. ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்குரிய விஷயங்கள் தடையாகுது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய வளர்ச்சிகளும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் சம்பாதிக்கிறத விட செலவினங்கள் அதிகமாக இருக்குது. கடந்த குறிப்பிட்ட இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியில் பிரச்சனைகள், காய்ச்சல், சளி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்தால் குடும்பத்தில் எல்லாருக்குமே வந்து இதனால் நிறைய ஹாஸ்பிட்டல் செலவுகள் ஆகிறது மட்டும் இல்லாமல் செய்கிற வேலை கெட்டு மூட் அவுட் ஆகக்கூடிய ஒரு நிலைமை. இப்படி எல்லாத்தையும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் ரீதியில் நிறைய நஷ்டங்களை சந்தித்த உங்களுக்கு இப்போ அதை லாபத்தை அடையக்கூடிய நிலை உருவாக்குது. இந்த அமைப்பு குரு பார்வை டைரக்டாக விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்கள் சத்துருஸ்தானத்தில் விழுது. அப்போது தொழில் வளர்ச்சி அடைஞ்சி அந்த வளர்ச்சியால் கிடைக்கக்கூடிய ஆதாயத்தினால கடன் சுமைகள் நீங்க போகுது, திடீர் அதிர்ஷ்டம் நடக்க போகுது. ஏன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அஷ்டமஸ்தானத்தை குரு மட்டும் பார்க்கலை, அந்த இடத்த செவ்வாய் நீச்சம் அடைஞ்சு டைரெக்டாக அவருடைய உச்ச வீட்டை பார்க்குறார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது திடீர் அதிர்ஷ்டம் உண்டாக போகுது, திடீர் யோகம் உண்டாக போகுது. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 8ஆம் தேதி 9ஆம் தேதி மட்டும் ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையில் எல்லா கிரகங்களும் தொடர்ச்சியாக வரிசையாக அப்படியே நிற்கும். அதுதான் கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவோம். இந்த அமைப்பு உருவாக்குறதெல்லாம் மாபெரும் ஒரு டர்னிங்
திடீர் டர்னிங், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகத்தை உண்டாக்கும். அப்போது வேலையில் இருக்கிறவங்களுக்கு 100% ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஜனம், செல்வாக்கு, சப்போர்ட் எல்லாமே இருக்கும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்போவுமே எல்லாமே ஒரு நல்ல மேன்மை உண்டாக்கி வைப்பீங்க. ஆனால் ரிஸ்க் எடுத்து கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நின்று சில விஷயங்களில் வெற்றி அடைஞ்சு மீண்டும் ஒரு நல்ல இலக்கை நோக்கி எடுத்த ரிஸ்கில் தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க. இதனால் நிறைய நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தான் சக்ஸஸ் கிடைச்சிருக்கணும், எப்படி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்ட்டு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் இருந்திருக்கு. ஏன்னா இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க வேண்டிய விஷயங்கள் தான். அது எல்லாமே இப்போ அப்படியே தேங்கி நிற்குது, ஒன்றுமே புரியலை, எதையும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியலையன்ற ஒரு குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு இப்போது உங்களுடைய ராசிக்கு சரியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரு பார்வையும் சரி, சுக்கிர பகவானுடைய பார்வையும் சரி, நேர்கோட்டில் சுய வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகுது. அப்போது 100% எல்லா வேலைகளும் கிளிக் ஆகும், மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கும், ஒரு நல்ல வளர்ச்சியை உண்டாக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் குடும்ப ரீதியில் பாதிக்கப்பட்டவங்க மிதுனராசி அன்பர்கள் பல பேர் வாழ்க்கையில் நம்பி கெட்டீங்கன்னு சொல்லலாம். சில விஷயங்கள் நம்பிக்கை துரோகங்களும் உங்களுக்கு நடந்தது. 3வது நபர்களினுடைய தலையீட்டால் தேவையில்லாத சிக்கல்களுக்கு ஆளாகி குடும்ப ரீதியில் நல்லா போயிட்டு இருந்தது, இன்றைக்கி எங்களுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற அளவுக்கு சொந்த பந்தத்தினாலேயே பாதிக்கப்பட்டீங்க. அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வெளியில் வந்து குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல் தீரப்போகுது. நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட எல்லாம் சரியாகி ஒரு நல்ல மேன்மையை நீங்கள் அடைய போகிறீங்க. அடுத்தடுத்த முயற்சிகள் சக்ஸஸ் அடைய போகுது. வெளிநாடுகளில் இருந்து நான் சொன்ன இந்த பிரச்சனைகளை சந்தித்து இன்னைக்கு மன அழுத்தங்களில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் நினைச்சது நிறைவேறக்கூடிய ஒரு நேரம், தொட்டது தொடங்கக்கூடிய நேரம், உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஏன்னா இது கிரகங்கள் அந்த அளவுக்கு பலமான ரீதியில் இருக்குது. சனி பகவானது பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தில் விழுது. இதுவே உங்களுக்கு கிடைச்ச மாபெரும் அமைப்பு. அதனால் மூவ் பண்ணுங்க, சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு இடத்துல நான் வேலை செய்கிறேன், ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன், பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் இல்லை, இங்கே வர்றதை விட செலவுகள் அதிகமாகுது. நீங்கள் ஒரு வண்டி ஓட்டுநராக இருப்பீங்க, இல்லைனா ஒரு ஜவுளி கடையில் ஒரு கூலி தொழிலாளியாக நான் இருக்கிறேன், ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு மாற்றம் பிறக்குமா, இல்லை நான் ஏதாவது சின்னதாக ஒரு தொழில் தொடங்கலாம் நான் நினைக்கிறேன், இல்லை நான் ஒரு வண்டி போட்டு நானே ஓட்டலாம்னு நினைக்கிறேன். இப்படி ரொம்ப நாளாக அந்த ஆசைகள் ஒரு வாய்ப்புகள் கிடைச்சி அது நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான தருணமாக இது இருக்கும். கண்டிப்பாக புதுசாக தொழில் தொடங்குகிறேன், வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இலக்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. மூவ் பண்ணுங்க. வேலையில் இருக்கிற சிக்கல் நீங்க போகுது, ப்ரமோஷன் கிடைக்க போகுது. அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் டெம்பரவரியாக இருந்தால் பர்மனெண்ட் ஆக போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு முயற்சி எடுத்தவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். பிள்ளைகள் படித்து இன்னைக்கு நல்ல அங்கீகாரத்தோடு போக வேண்டிய விஷயங்கள் தடப்பட்டவங்களுக்கு மீண்டும் அது கிடைச்ச ஒரு நல்ல இலக்கு அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஏன்னா ஒரு புறம் குரு வக்ர நிலையிலையும் சனி வக்ர நிலையும் உங்களுக்கு மாபெரும் சுழற்சியை உண்டாக்கும். இது 100% முடியாத விஷயத்தை கூட, முடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்தை கூட முடிச்சு காட்டக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் சில சிக்கல்கள் கடந்து வந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் என்ன செய்தாலும் எனக்கு நீங்கள் என்னன்னே தெரியல. சிலருக்கு வயிறு, குடல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், குடல் இறக்கம், அதே போல் வயிறு அல்சர் சம்மந்தப்பட்ட கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் ரொம்ப உபாதைகள், இது எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க. இன்னும் சிலருக்கு கல் இருக்குது கிட்னியில், இது ரொம்ப எனக்கு உபத்திரியமாக இருக்குன்ற அளவுக்கெல்லாம் இருக்கும். இது கண்டிப்பாக இத்தனை நாள் நீங்கள் எடுத்த அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருந்திருக்கலாம். கண்டிப்பாக இப்போ வரக்கூடிய தருணத்தில் இது ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். மேற்கொண்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், பூமி, வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது. வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைய போகுது. நிறைய பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்ருப்பீங்க இப்போது, இல்லைனா ஆரம்பிக்க போகிறீங்க. அதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைய போகுது. மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் சுபகாரியமும் நடக்கும், புத்திரபாகிய மேன்மையும் நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலம் இது. இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தி மூவ் பண்ணால் மாபெரும் ஒரு டேர்னிங் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சி எடுங்க, 100% சக்ஸஸ் அடைவீங்க.
நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளில் சர்வாஷ்டாவர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம். அந்த பரல்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு திசா புத்தியும் உங்களுக்கு கை கொடுக்கும். மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு பிறக்கும். இதனால் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸை நீங்கள் அடைவீங்க. ரொம்ப 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 மன அழுத்தங்களை கடந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டேர்னிங்காக இந்த 3 மாதங்கள் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால் நான் சொன்ன திசா புத்திகளும் சர்வாஷ்டவர்க்க பலன்களும் ஒத்துழைப்பு கொடுக்குதா இல்லையான்றது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. 100% சக்ஸஸ் அடைய போகிறீங்க. மேலும் மிதுன ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.